Good morning, student. I'll continue the lesson. This is also 9th lesson. Okay. The topic is balanced budget versus unbalanced budget. Okay, balanced budget and unbalanced budget. A balanced budget is a situation in which estimated revenue of the government during the year is equal to its anticipated expenditure. ஓகேங்களா, அது ஒரு அரசாங்கத்தோடைய ஒரு குறிப்பிட்ட இயருடைய வரவு செலவு இரண்டையும் சமமாக பாவிக்கின்ற ஒரு பட்ஜெட்டு தான் நிதி அறிக்கை தான் பேலன்ஸ்டு பட்ஜெட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. So, the government estimated revenue equal to government proposed expenditure, that is equal இருக்கும். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் இதுக்கு பேர் பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். Unbalanced budget, the budget in which revenue and expenditure are not equal to each other is known as unbalanced budget. So, while we discuss about the unbalanced budget, so we further classify into two. One is called surplus budget and deficit budget. Both are coming under the discussed under the unbalanced budget. Okay. So, what is surplus budget? The budget is a surplus budget when the estimated resource of the year or revenue of the year are greater than anticipated expenditure. அது ஒரு அரசாங்கத்துடைய ஒரு குறிப்பிட்ட வருஷத்துடைய செலவை விட வருவாய் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் சர்ப்ளஸ் பட்ஜெட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், தட் இஸ் எஸ்டிமேட்டட் ரெவன்யூ கிரேட்டர் தென் எஸ்டிமேட்டட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? குட். திஸ் இஸ் கால்டு சர்ப்ளஸ் பட்ஜெட். நெக்ஸ்ட்டு டெஃபிசிட் பட்ஜெட். ஸோ பற்றாக்குறை பட்ஜெட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டெஃபிசிட் பட்ஜெட் இஸ் ஒன் where the estimated government expenditure is more than expected revenue. அது கவர்மெண்ட்டுடைய ரெவென்யூ, எதிர்பார்த்த ரெவென்யூ விட செலவு அதிகமாகிடுச்சு, எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகிடுச்சு சொன்னால் அதுக்கு பேர் டெஃபிசிட் பட்ஜெட். திஸ் இஸ் ஆல்சோ கம்மிங் அண்டர் தி அன்பேலன்ஸ்டு பட்ஜெட்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பாருங்கள், குட்ஸ், த கவர்மெண்ட் எஸ்டிமேட்டட் ரெவென்யூ லெஸ் தென் கவர்மெண்ட் ப்ரொபோஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? So, my dear student, this is the classification of budget. First one is the balanced budget and unbalanced budget. What is balanced budget? So, unbalanced budget further classified into surplus budget and deficit budget. So, what is surplus budget? Government estimated revenue greater than estimated government expenditure. Okay, deficit budget government's estimated revenue less than government proposed expenditure. This is called a what? Deficit budget. Okay, good. So, types of budget. So, இது ஒரு உங்கள் புக்கில் இருக்குது ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு 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 எக்ஸ்பிளேஷன்ஸ். ஸோ டெபிசிட் பட்ஜெட் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூவோட அதிகமாக இருக்கிறது தான். ஸோ கிரேட்டர் தென் தட் இஸ் வாட் டெபிசிட் பட்ஜெட். பேலன்ஸ்டு பட்ஜெட் போத் ஆர் ஈக்குவல், எக்ஸ்பென்சிவ் ப்ளஸ் ரெவன்யூ சமமாக இருக்குது. சர்ப்ளஸ் பட்ஜெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் தட் இஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியாகவும் ரெவன்யூ அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் உங்கள் புக்கில் இருக்க ஆக்சுவலாக அது தனியாக எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபார் யூர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, திஸ் இஸ் கால்டு வாட் டைப் ஆஃப் பட்ஜெட். நெக்ஸ்ட் வி கோ ஃபார் தி அதர் டாபிக் கால்டு budgetary procedure. Of course, budgetary procedure refer to the system through which the budget is prepared, enacted and executed. புரியுதுங்களா? அது ஒரு பட்ஜெட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அது நடைமுறைக்கு வர வரைக்கும் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஓகேங்களா? குட். ஸோ a budgetary procedure refers to the system through which the budget is prepared, enacted and executed. Okay. So first பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி பட்ஜெட். ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி பட்ஜெட், ஒரு பட்ஜெட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். பட் இதெல்லாம் நம்ம படித்து தான் தெரிஞ்சுன்னு அவசியம் கிடையாது. எங்கள் வீட்டில் பேரண்ட்டு
ஸோ அவங்க மந்த்லி இன்கம் எப்படி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு என்னென்ன ஹெட்டிங்கில் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பிரித்து வைக்கிறாங்க பாருங்கள். உதாரணமாக ஒரு ஃபேமிலி எடுத்துக்கணும்னா கண்டிப்பாக ஸோ ஓன் ஹவுஸாக இருந்துச்சுன்னா they never worried about the rent of the house. ஓகேங்களா? பட் இந்த கேஸ் ஆஃப் அர்பனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டட் ஃபேமிலி இருப்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தா ரெண்ட்டு அப்படி எடுத்து வச்சுக்குவாங்க. அப்புறம் ரெகுலராக மந்த்லி அந்த எக்ஸ்பென்சஸ் ஆன் குக்கிங் மெட்டீரியல்ஸ், ஓகேங்களா, த ரேஷன் அப்படிக்கு கொஞ்சம் செப்பரேட் மணி எடுத்து வச்சுக்குவாங்க. எஜுகேஷன், மெடிக்கல், அப்புறம் அன்ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ், கண்டிப்பாக சேவிங்ஸ்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க. இதுதான் கீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, பீப்புள் டிமாண்ட் மணி ஃபார் 3 motives: லிக்விடிட்டி, தட் இஸ் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் சொல்லுவாங்க, அதை இப்போ டிரான்சாக்ஷன், ப்ரிகாஷனரி அண்ட் ஸ்பெகுலேட்டிவ் சொல்லுவாங்க. பட் இங்கே பட்ஜெட்டில் பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னால் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது எப்படி நம்ம வந்து பணத்தை என்ன பர்பஸுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறோம், ஆக்சுவலாக அதான் நம்ம அதை பற்றி பேசுகிறோம். அதில் The Ministry of Finance prepare the central budget every year. The Ministry of Finance prepare the central budget every year. At state level, the Finance Department is responsible for the annual budget, state budget. ஓகேங்களா? அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்னு பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் இருக்குது. அது ஸ்டேட் லெவல் பார்த்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அவங்க தே கேன் ப்ரிப்பேர், ஸோ வரவு செலவு கணக்கு அவங்க தயார் பண்ணுவாங்க. while ப்ரிப்பேரிங் த பட்ஜெட், அது அப்படி நிதிநிலை அறிக்கை தயாரிக்கின்ற பொழுது, பட்ஜெட் தயாரிக்கின்ற பொழுது என்ன சொன்னால் த ஃபாலோவிங் ஃபேக்டர்ஸ் ஆர் டேக்கன் இன்டு அக்கௌண்ட்ஸ், அதாவது கீழே குறிப்பிட்ட அந்த விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணோம் பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இது த மேக்ரோ எக்கனாமிக் டார்கெட் டு பி அச்சீவ்டு வித்தின் எ பிளான் பீரியட். ஆஃப்கோர்ஸ் மேக்ரோ எக்கனாமிக் நம்ம கிளாசிஃபிகேஷன் படிச்சிருப்போம். இதாலும் கூட ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் அப்படின்னு ஒரு டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பென்ஸ் ஹெட் கண்டிப்பாக அவங்க வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு த பேசிக் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த பட்ஜெட். அடுத்தது ஒரு நடைமுறை வழிமுறை, அது ஒரு சில விஷயத்தெல்லாம் பட்ஜெட்டில் தவிர்க்க முடியாது ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல், தட் இஸ் எஸ்டிமேட்டட் ஆஃப் ஃபிஸ்கல் டெபிசிட், ப்ரைமரி டெபிசிட் அண்டு ரெவன்யூ டெபிசிட். இதை எஸ்டிமேட் பண்ணணும். எந்த அளவுக்கு நமக்கு வந்து போனால் டெபிசிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணணும். நெக்ஸ்ட் எஸ்டிமேட் ஆஃப் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் ஃப்ரம் தி ரெக்கவரி ஆஃப் லோன், disinvestment of public sector unit, market borrowing, etc. These are the that estimate of revenue expenditures. Okay. Next பார்த்தீங்கன்னா the financial requirement of different project. ஸோ எவ்வளோ ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ பணம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்டிமேட் ஆஃப் த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், தட் இஸ் இன்க்ளூடிங் டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர், சப்சிடி, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஆன் டெப்ட் எக்ஸெட்ரா. சரிங்களா? அப்போ எஸ்டிமேட்டட் த பப்ளிக் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அது பார்க்கும்போது நம்ம இந்த ஹெட்டிங்கில் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், கருத்தில் கொள்ளணும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கும்போது தட் இஸ் estimate of the capital expenditure includes development of railways, roadways, irrigation, etc. ஓகேங்களா? அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போது ஒரு அசெட் கிரியேட் பண்ணுறது, அதுக்கான பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நம்ம ஒரு ஹெட்டிங் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் ஆஃப் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் டேக்ஸ் அண்ட் நான் டேக்ஸ் ரெவன்யூ. எவ்வளோ டேக்ஸ் நமக்கு வரும், நமக்கு வரி மூலமாகவும் இல்லை வரியற்ற மற்ற சோர்ஸ் மூலமாகவும் நமக்கு எப்படி நமக்கு ரெவன்யூ ரேஸ் பண்ண முடியும்னு சொல்ல பார்த்துருக்கேன். ரெவன்யூ டேக்ஸ், நான் ரெவன்யூ டேக்ஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், ப்ரீவியஸ் கிளாஸில் அதை பாருங்கள். ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் ஆஃப் த கேப் பிட்வீன் ரெவன்யூ ரிசிப்ட் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதே நேரத்தில் பிஃபோர் இம்ப்ளிமெண்டிங் த பட்ஜெட் வி மஸ்ட் நோ வாட் இஸ் த சோர்ஸ், அந்த ரெவன்யூ எந்த இருக்குது, வாட் இஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ரெவன்யூ, இல்லை நமக்கு போதுமானது இருக்கா, இல்லை அதில் கேப் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் எஸ்டிமேட் ஆஃப் ஃபிஸ்கல் டெபிசிட், ப்ரைமரி டெபிசிட் அண்ட் ரெவன்யூ டெபிசிட். திஸ் இஸ் ஆல்ரெடி ஐ மென்ஷன்டு, தேர்ட் பாயிண்ட் ஐ மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ திஸ் இஸ் கால்டு வாட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி பட்ஜெட். பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும்போது வி நீட் டு பேர் இன் மைண்ட். ஓகேங்களா? குட். ஓகே, ப்ரெசன்டேஷன் ஆஃப் தி பட்ஜெட். ஸோ இதுக்கு முன்னே
ஓகே ப்ராசஸ் இன் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் த பட்ஜெட்னு சொல்லிட்டு உங்கள் புக்கில் இது கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 196 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம டூப்ளிகேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். ஃபஸ்ட்டு based on the estimated income and the expenditure of various ministries and departments sent to the Ministry of Finance. ஒவ்வொரு துறை சார்பாக எவ்வளோ வருமானம் இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ செலவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறை சார்பாக அவங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அதை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸுக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் டேட்டா the Ministry of Finance prepare the budget were presented by the finance minister to the cabinet for approvals. அப்போ கேபினெட்டில் அப்ரூவ் வாங்குறதுக்கு பிஃபோர் they want to have a discussion over the budget within the cabinet ministers. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ அடுத்து பட்ஜெட் இஸ் ready for presentation to the parliament. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஓவர். மேலே சொன்ன இந்த ப்ராசஸெல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் அந்த பார்லிமெண்ட்டில் அதை படிக்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரெசன்டேஷன் ஆஃப் தி வாட் டேக்ஸ் பற்றி நம்ம பட்ஜெட்டை பற்றி நம்ம பார்க்கணும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், I continue the lesson. That is presentation of the budget. The Honorable Minister of Finance on behalf of the central government places the union budget before parliament on the eve of a new financial year. ஒவ்வொரு நிதி ஆண்டும் ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்டில் கன்சர்ன் ரூலிங் பார்ட்டியோடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுவார், he is the responsible person to present the. So finance minister have the responsibility to read the budget in the parliament. ஓகேங்களா? Similarly at the state level இது பார்த்தீங்கன்னா, so this is a story for the central government. மத்திய அரசாங்கம் ரெடி பண்ணும் பார்லிமெண்ட்ன்றது. ஸ்டேட் லெவலில் the honorable finance minister of the respective state government the state budget before the state legislature. புரியுதா? அதாவது என்ன பண்ணுவாங்க, பொதுவாக இந்த ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் போகும்போது முதலமைச்சராக தான் அதிகமாக இருப்பாங்க, இல்லை தனியாக ஃபினான்ஸ் நிதி அமைச்சர்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக இருக்கலாம். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த பட்ஜெட் உரையை வந்து வாசிப்பாங்க. ஓகேங்களா? அக்கார்டிங் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆல் மணி பில் மஸ்ட் பி இனிஷியேட்டட் இன் த லோவர் ஹவுசஸ். அந்த மணி பில்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லோவர் ஹவுசஸ் தான் வந்து நம்ம அங்கே கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல் த மணி பில் ஆர் ஃபஸ்ட் பிளேஸ்டு பிஃபோர் த லோக்சபா அட் தி சென்டர் அண்ட் பிஃபோர் த விதா சபா அட் தி ஸ்டேட் லெவல். விதா சபா இன் தி ஸ்டேட் லெவல் மணி பில்லுன்னு சொல்லக்கூடிய. பட் மணி பில்லு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சென்ட்ரல் லெவலில் தான் அதை நம்ம லோக்சபாவில் தான் சேங்ஷன் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா? ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், this is the presentation of the budget. ஓகேங்களா? குட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், execution of the budget. The budget is mainly executed by different departments of the government. Proper execution of the budgetary provisions are important for the efficient utilization of the allocated fund. இல்லைங்களா? அந்த பட்ஜெட்டை வந்து நம்ம ஓகே பட்ஜெட்டில் ஓகே ரெடி பண்ணிச்சு, பணம் அலோகேட் பண்ணிச்சு, பட் அதை எப்படி வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும், பயன்படுத்தணும் இல்லையா? வித்தவுட் எனி கரப்ஷன்ஸ், எனி டிஸ்கிரிமினேஷன்ஸ், அதை பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணணும். பட்ஜெட் மணியை பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பட்ஜெட், அதாவது எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி பட்ஜெட் சொல்கிறது. அஃப்கோர்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த பட்ஜெட், ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட்டை விட அதோட எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த பட்ஜெட், அதோட இம்பேக்ட் ஆஃப் த பட்ஜெட் மெயின் எங்கே வரும்னு சொன்னால் அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், எக்ஸிக்யூஷன் பண்ணுறது தான் இருக்குது, நடைமுறைப்படுத்துறது தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த பட்ஜெட் இஸ் கன்சிடர்ட் as ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஓகே, அதை பார்க்கும்போது தட் இஸ் த பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோல் ஓவர் தி பட்ஜெட். பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோல் ஓவர் தி பட்ஜெட் போகும்போது இன் இந்தியா த கவர்மெண்ட் ஆக்ட், that is the government accounts are maintained in three parts. ஒன்று பார்த்திங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட், ஃபர்ஸ்ட் ஒன்று இது கன்சாலிடேட்டட் ஃபண்ட், செகண்டு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கண்டிஜென்சி ஃபண்டு, அண்டு தேர்ட் ஒன்று பப்ளிக் அக்கௌண்ட்ஸ். மொத்தம் மூணு பார்த்துன்னு சொன்னீங்கன்னா மூணு விதமாக நம்ம வந்து பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோல் ஓவர் த பட்ஜெட் அந்த ஹெட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? there are also two committee of parliament.
பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி அண்டு த எஸ்டிமேட் கமிட்டி அப்படின்னு சொல்லி 2 கமிட்டி ஆல்சோ ஹெல்பிங் ஆர் பெர்ஃபார்மிங் டு ஃபங்க்ஷனிங் ஆஃப் த குட் கவர்மெண்ட்ஸ். ஓகேவா, நல்ல ஒரு பட்ஜெட்டை ஒரு எஃபெக்டிவாக கொண்டு போகிறதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம். ஓகேவா, தீஸ் கமிட்டிஸ் கெப் எ கான்ஸ்டன்ட் விஜில் ஆன். இப்போ என்ன பண்ணுவாங்க, த பர்பஸ் ஆஃப் தி கமிட்டிஸ், திஸ் கமிட்டி கீப் எ கான்ஸ்டன்ட் விஜில் ஆன் தி, விஜில்னா மேற்பார்வை, ரொம்ப ஒரு சீரியஸாக என்ன பண்ணுவாங்க, ரொம்ப விஜிலண்ட்டாக சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப எச்சரிக்கையோடு ரொம்ப கவனமாகவும் நம்ம வந்து ஹவு த டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் லிக்விடேஷன், அவங்க லிக்விடேஷன் எப்படி பண்ணுறாங்க, பட்ஜெட் அமௌண்ட்டை எப்படி லிக்விடேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, விஜில் பண்ணுவாங்க ஆன் தி எக்ஸ்பெண்டிச்சர் ஸோ தட் no ministry or department exceeds the amount sanctioned to it. Of course, இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது தெரிய ஒரு 10,000 கோடி ஒதுக்கிட்டாங்கன்னு வச்சிங்கன்னா, அந்த what the amount allocated by education department they use, அது மட்டும் தான் அவங்க பயன்படுத்தணும். பியாண்ட் தட் நோ. சரிங்களா, அந்தமாதிரி சில விஷயங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்துச்சுன்னா தட் இஸ் எ பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோல் ஓவர் தி பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறது. இது ஸ்டேட் லெவலையும் நல்லா இருக்குது. பொதுவாக பப்ளிக் செக்டார் பப்ளிக் இன்னொன்று தான் கொடுப்பாங்க இல்லையா. ஓகே, குட். இப்போ எஜுகேஷன் எடுத்துச்சுன்னா டிபார்ட்மெண்ட் ஒரு மிக்சர், அதெல்லாம் ஒன்றா சேர்ந்த ஒரு விஷயன்றதுனால இங்கோடைய எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ லிக்விடேஷன் ஆஃப் த பட்ஜெட் வந்து ரொம்ப விஜிலண்ட்டாக சூப்பர்வைஸ் பண்ணப்படும். ஓகேங்களா, குட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்ஜெட்டரி டெபிசிட். பட்ஜெட்டரி டெபிசிட், budgetary deficit is a situation where budget receipts are less than budget expenditure. The situation is also known as government deficit. அது டெபிசிட் அப்படின்னாலே பற்றாக்குறை, டெபிசிட்னா இன்சஃபிஷியன்ட், சஃபிஷியன்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்களா. ஸோ இந்த பட்ஜெட் டெபிசிட் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கவர்மெண்ட் டெபிசிட் அப்படின்னு நம்ம 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டூடெண்ட் கேர்ஃபுல்லி ரீட் அவுட். ஓகே, 4 மேஜர் டைப்ஸ். இந்த பட்ஜெட் டெபிசிட் வந்து நம்ம 4 ஹெட்டிங்காக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இது ரெவென்யூ டெபிசிட். இட் ரெஃபர்ஸ் டு தி எக்ஸஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் ரெவென்யூ ரிசிப்ட். அதாவது இட் இஸ் ரெஃபர்ஸ் டு தி எக்ஸஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் ரெவென்யூ ரிசிப்ட். அதில் வாட் ஹேப்பன், ஸோ RE that is revenue. ஓகேங்களா, குட்ஸ். இது பார்த்திங்கன்னா ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் 0 அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் ரெவென்யூ பட்ஜெட், வருமானம் வரக்கூடியது. ரெவென்யூ டெபிசிட் is equal to total revenue expenditure minus total revenue receipt. இதுதான் ஒரு அழகாக இருந்திருக்கும் இல்லையா. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த ரெவென்யூ பட்ஜெட் நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா தட் இஸ் எ பட்ஜெட் டெபிசிட். பட்ஜெட் டெபிசிட், பட்ஜெட் டெபிசிட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல் ரிசிப்ட் அண்ட் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதை உங்களுக்கு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட்டாக உங்களுக்கு. பட்ஜெட் டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவன்யூ. சப்போஸ் இந்த டெபிசிட் பட்ஜெட் அன்பேலன்ஸ்டு பட்ஜெட்டில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஓகேங்களா, பாருங்கள், பட்ஜெட் டெபிசிட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் ரிசிப்ட் அண்டு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஒட்டுமொத்த வருவாய்க்கும் செலவுக்குள்ள வேறுபாடு தான் பட்ஜெட் டெபிசிட். தமிழில் எதனா மாற்ற தர மாட்டாங்க, ஹவ் டு ரைட் இன் இங்கிலீஷ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் டெபிசிட். Financial deficit is equal to budget deficit plus government market borrowing and liabilities. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டெபிசிட் இருக்கும். ஓகேங்களா, குட். நெக்ஸ்ட் பிரைமரி டெபிசிட். Primary deficit. The primary deficit is equal to fiscal deficit minus interest payment. It shows the real burden of the government and it does not include the interest burden on loans taken in the past.
So this is the primary budget. ஓகேங்களா? So primary budget is equal to physical deficit minus interest payment. So the primary deficit are பார்க்கும்போது the government, the burden of the government is also taken into the account in this deficit. ஓகேங்களா? இந்த பட்ஜெட்ல பார்க்குறோம் நம்ம. அது it shows the real burden of the government and it does not include the interest burden on the loan taken in the past. Thus primary deficit reflect borrowing requirement of the government exclusively of interest payment. ஓகேங்களா? ஸோ இது பற்றி நம்ம வந்து the primary deficit பட்ஜெட்டில் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? this is the simple formula. okay my dear students. ஸோ ஒரு மீனிங்கோசரம் நம்ம என்ன பண்ணுறேன், ஸோ இந்த பாயிண்ட்டோட இந்த வீடியோ பிடிக்கிறேன். பட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் கூட பட் அதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டாபிக் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஒரு ரெஃபர் பண்ணுற ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க. ஓகே? ஸோ நம்ம தான் ஆரம்பித்தோம். ஸோ பேலன்ஸ்டு பட்ஜெட் அண்ட் வெர்சஸ் அன்பேலன்ஸ்டு பட்ஜெட் பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த வாட் இஸ் பேலன்ஸ்டு பட்ஜெட் வாட் இஸ் டிஃபிகல்ட்டி டெபிசிட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையா கிளாசிஃபிகேஷன் பட்ஜெட்லாம் கேட்கலாம். பொதுவாக இதை படிக்கணுன்றது எக்ஸாம் பர்பஸ் இல்லாமல் ஒரு சிட்டிசனாக ஒரு மனிதனாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபேமிலி மேனுக்கும் இந்த விஷயம் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து பட்ஜெட் ஒழுங்காக பட்டு தெரிஞ்சிட்டாலே யுவர் இன்கம் வில் பி சேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், ஐ கன்க்ளூட் த லெசன் ஃப்ரம் தி நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, பி சேஃப், வெளியில் போகாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஹோம் டெஸ்ட்டெல்லாம் கரெக்டாக எழுதுங்க, தயவுசெய்து வீடியோ கவனிங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.